பல்லினோ அந்த பல்லினோ இந்த தாரு இந்த சுசுகி நெக்ஸா இது எல்லாமே அவங்க தான். அதே மாதிரி இந்த பைக்ஸ் ஃபுல்லாக அவங்க தான். இந்த பைக்ஸ் ஃபுல்லாகவே அவங்க தான். நான் அந்த கம்பெனியை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்றதையும் சொல்கிறேன். This how much? Classic is 800 rupees. 800. That Hunter is 1100 rupees. 1100. Splendor also 350. 350 சொல்கிறாங்க. இந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அப்படின்றதுனால மட்டும்தான் இந்த விலை 300 தான் சொன்னாங்க. 2000 rupees Harley Davidson. ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் மனோ விக்ரம். காய்ஸ், நான் வந்து இறங்கின இடம் பார்த்தீங்கன்னா மட்கான். ஆமாங்க, கோழிக்கோடிலேருந்து டேரெக்டாக ஒரு சூப்பரான ட்ரெயின் எடுத்து கோவாக்கு வந்தாச்சு. கோழிக்கோடிலேருந்து கோவாக்கு ஒரு சூப்பரான ட்ரெயின் எடுத்தாச்சு. மட்கான் ஸ்டேஷன் வந்து இறக்கி விட்டாங்க. ஸோ மட்கான் ஸ்டேஷன்லேருந்து நம்மளோட ஜேர்னி கோவாக்குள்ளே ஸ்டார்ட் ஆகுது. தேனி டு கோவா ட்ராவல் பார்த்தீங்கன்னா செம்மையாக சூப்பராக போயிட்டு இருக்கு. எனக்கு சொன்ன மாதிரியும் கோவாக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. ஸோ இங்கேருந்து தான் என்னோட ட்ராவல் ஸ்டார்ட் ஆக போகுது. மட்கான் ஸ்டேஷனில் வந்து இறங்கியாச்சு. மட்கான் ஸ்டேஷனில் இருந்து இனிமேல் கோவா உள்ளே ட்ராவல் பண்ண போகிறேன். சீப் அண்ட் பெஸ்ட்டாக பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ண போகிறேன். வாங்க உள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி கூட பெல் பண்ண வைக்கிறீங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் வந்து சேரும். திஸ் இஸ் மனோ விக்ரம். வாங்க போகலாம் கைஸ். Do you wanna know? Fasten your seatbelts, let's take off now. Oh, super no. கைஸ், நீங்கள் மட்கான் ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தோடனே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ப்ரீபெய்டு வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. டாக்ஸி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் பஸ் இருக்குது. அதுக்கு மட்டும் இல்லாமல் வெளியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் ஒரு ரெண்டல் பைக் சிஸ்டம் வேறு இருக்குது. ஸோ நீங்கள் அங்கேயும் போய் எடுத்துக்கலாம். rental bike இங்கே எக்ஸாக்ட் scooty rental bike rental car ஃப்ரெண்ட்ஸ் ஆர் அவுட் சைட் ஓகே. டாக்ஸி ரெண்டல் பைக்ஸ் எல்லாமே வெளியில் இருக்கும். நம்ம வெளியில் போய் விசாரிச்சு நமக்கு அந்த ரேட்டு ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட வந்தோம். ஓகேங்களா, வாங்க. லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் நின்றுட்டு இருக்கக்கூடிய பஸ்ஸில் தான் நான் ஏறினேன். இந்த வாட்டி எந்த மாதிரி நடக்க போகுதுன்னு தெரியல. பார்த்தலாம். வெளியிலேருந்து நிறைய பேர் கேட்பாங்க, வாங்க ரெண்டல் டாக்ஸி, ரெண்டல் கார் இருக்குது, ரெண்டல் பைக் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவானுங்க. எவனையும் நம்பாதீங்க, எவனையுமே நம்பாதீங்க. அவ்வளோதான். என்னது கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மட்கான் ரயில்வே ஸ்டேஷனோட அவுட் சைடில் நின்றுக்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து மட்கான் பஸ் ஸ்டேஷன் போகணும். பஸ்ஸஸ் எல்லாம் நிறைய அவைலபிள் இருக்குது. ஜஸ்ட் 30 rupees தான். டிக்கெட் எடுத்துகிட்டா அவங்களை கொண்டு போய் மட்கான் பஸ் ஸ்டேஷனில் விட்டுருவாங்க. மட்கான் பஸ் ஸ்டேஷனில் இருந்து பஞ்சிமுக்கும் பனாஜிக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்குங்க. நிறைய எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் சூப்பராக இருக்கும். நம்மளை அழுங்காமல் குலுங்காமல் கொண்டு போய் விட்டுருவாங்க. ஜஸ்ட் 50 ரூபா தாங்க. 50 ரூபா கொடுத்தா உங்களை நீட்டாக கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க. அங்கேருந்து தான் நம்ம மற்ற இடங்களுக்கு போகிறோம். பஸ் கிளம்பிடுச்சு கைஸ். अरे ये रुका है ना. अरे जरा नरेंद्र भैया रुको जरा. கைஸ், இப்போ போய்கிட்டு இருக்க இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பனாஜி பஞ்சிம் ரெண்டுமே ஒன்று தாங்க. இதுதான் கேபிட்டல் ஆஃப் த கோவா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லாகவே நார்த் சைடு இருக்குது. நீங்கள் சவுத் சைடு போகணும்னு நினச்சவங்க பார்த்தீங்கன்னா மட்கான்லேருந்து வேறு பக்கம் அந்த சவுத் சைடு போயிடுவாங்க. பட் நார்த் சைடு நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பஞ்சிம் வந்து தான் ஆகணும். ஸோ பஞ்சிம் போயிடுங்க. அங்கே தான் அதிகமான ரெண்டல் கார்ஸ் எடுக்கலாம், ரெண்டல் பைக்கெலாம் எடுக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனாஜி போயிட்டு அங்கேருந்து ரெண்டலுக்கு பைக் எடுத்துகிட்டு அங்கேருந்து இந்த கோவா முழுக்க சூப்பராக சுற்றலாம் அப்படின்றதான் பிளான். அதே மாதிரி தான் நடந்துச்சு. ஒரு சூப்பரான ரெண்டல் கம்பெனியை கண்டுபிடிச்சோம். அங்கே ஒரு சூப்பரான பைக் எடுத்தோம். ஊரை சுற்றினவங்க. எப்படி நான் ரெண்டல் எடுத்தேன் அப்படின்றத பாருங்கள். கைஸ், நான் இப்போ கோவாவில் இருக்கேன். கோவாவில் செம்ம எக்ஸைட்டிங்காக வந்திருக்கேன். நிறைய இடங்களை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சிமில் இருக்கேன். இந்த தான் கேபிட்டல் ஆஃப் கோவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடம் தான் ரொம்ப மெயினான ஒரு சிட்டி. இங்கேருந்து நீங்கள் பைக்கெல்லாம் ரெண்டல் எடுத்துக்கலாம். ஸோ பைக் ரெண்டல் எடுக்கிறதுக்கு இங்கே ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. நிறைய கடைங்க இருக்குது, நிறைய ரெண்டல் கம்பெனிகள் இருக்குது. அங்கெல்லாம் போய் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வரும்போது நான் பார்த்த ஒரு ரெண்டல் பைக்கை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே அவங்களோட தான். அந்த பல்லினோ அந்த பல்லினோ இந்த தாரு இந்த சுசுகி நெக்ஸா இது எல்லாமே அவங்க தான். அதே மாதிரி இந்த பைக்ஸ் ஃபுல்லாக அவங்க தான். இந்த பைக்ஸ் ஃபுல்லாகவே அவங்க தான். நான் அந்த கம்பெனியை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்றதையும் சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி கூட பெல் பட்டன் நினைக்கிறீங்க. நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் சேரும். திஸ் இஸ் மனோ விக்ரம். ராயல் என்ஃபீல்ட் ஹவு மச் ப்ரோ? Just for video bro. Okay. This how much? Classic is 800 rupees. 800. That Hunter is 1100 rupees. 1100. Splendor also 350. 350. Yeah. Okay. Activa also 300, 350. Then that also yours? Yeah. Huh? Yeah, that is 3000 rupees. 3000. Yeah. One day. That one. That is 650. Super meal. பாருங்க 3000 rupeesங்க 1 டேக்கு 650.
செம்ம பைக்கில் நம்ம மீட்டர் வச்சுருக்கோம். இந்த 650 கூடிய சீக்கிரமே மாற்றுவோம். அப்புறம் இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. ஆக்சுவலாக இங்கே 300க்கு பைக் இருக்குது. 300க்கு பைக் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கு சரிங்க, இந்த ஃபேஷனோ கொஞ்சம் ஓல்டாக இருக்குது, அதனால் 350 சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்லி டேவிட்சன் இருக்குங்க. ஹார்லி டேவிட்சன் X440 2000 ருபீஸுங்க. 2000 ருபீஸ் பர் டே ஹார்லி டேவிட்சன். ஓகேங்களா, பயங்கரமாக இருக்குது. அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே 350 சொல்கிறாங்க. இந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அப்படின்றதுனால மட்டும்தான் இந்த விலை. மற்ற நாள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250K கூட தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த பைக்லாம் பார்த்தீங்கன்னா 250 தான், சாரி 300 தான் சொன்னாங்க. மினிமம் சார்ஜே 300 தான் பண்ணுறாங்க. பட் 350K இருக்குது. நீங்கள் பஞ்சிம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இவரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா. பஞ்சிம் வந்தீங்கன்னா இந்த கம்பெனி பாருங்கள், இவங்ககிட்ட சொன்னீங்கன்னா சர்மா டிரான்ஸ்போர்ட் SRS ட்ராவல்ஸ் சரிங்களா. அவர் இருக்கார் பார்த்தீங்களா, நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க. அதே மாதிரி எந்த பைக் வேணுமோ நல்லா செக் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்றத சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவும் எடுத்துக்கோங்க, அதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு இருக்காங்க. ஸோ நிறைய பைக்ஸ் இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச பைக்கை நீங்கள் எடுக்கலாங்க, நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டாரு. ப்ரோ வாட் இஸ் யுவர் கம்பெனி ப்ரோ வாட் இஸ் யுவர் கம்பெனி நேம்? திஸ் ஒன் எஸ் சார் SRS Sharma Transport. SRS okay SRS okay four wheeler also automatic is there. Okay 3500 okay 2000 rupees. Okay Mahindra automatic Thar is 3500. 3000 any little cheap price Next Ignis is Ignis 1100 and another one Wagoner is 1000 rupees. Wagoner 1000 rupees. Baleno also 1200 rupees. Baleno 1200 rupees. Okay then good, then we can take it. அவ்வளோதான் கைஸ் சரிங்களா. நமக்கு பிடிச்ச ஒரு வண்டி எடுப்போம். வண்டி எடுத்துட்டு நான் உங்களுக்கு மிச்சம் வரப்போ சொல்கிறேங்க. அதனால இருக்குல்ல ஜி ஏன் ஜி அது கலர் பிடிச்சிருக்கான். ஓ கலர் பிடிச்சிருக்கா, அதான் கொஞ்சம் கலர் தான் முக்கியம். கலர் ஷேட் ரைட். Yeah, I will give you bro. I will give my license. Okay. You can give me. கைஸ், கோவால இருக்கக்கூடிய ரெண்டல் பைக் எடுக்கிறதுக்கு என்னென்ன ப்ரூஃப் நம்ம காட்டணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோல ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட லைசன்ஸை காட்டினா அவங்க ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. ரெண்டாவது உங்களோட ஆதார் கார்டை அவங்ககிட்ட சப்மிட் பண்ண ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். ஸோ ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டா நீங்கள் எப்போ வந்து ரிட்டர்ன் கொடுக்குறீங்களோ அப்போ உங்களுக்கு கொடுப்பாங்க. பஞ்சிம் பஸ் ஸ்டாப் இருக்காங்க. பஸ் ஸ்டாப்லேருந்து அப்படியே நடந்து வந்தோம்னா இந்த கம்பெனி இங்கே இருக்குங்க சரிங்களா. SRS ட்ராவல். இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. கைஸ், உங்களோட ஆதார் கார்டை கொடுத்தா மட்டும் பத்தாது, நீங்கள் டெபாசிட் வேற கொடுக்கணும். டெபாசிட் எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 rupees கேட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்டபிள் தான். நீங்கள் ஃபர்ஸ்ட் எத்தனை நாளைக்கு எடுக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 days எடுக்கிறீங்கன்னா 2 daysக்கான பணத்தை ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அது கூட சேர்ந்து இந்த டெபாசிட்டையும் கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ கொண்டு வந்து விடுறீங்களோ அன்னைக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டு டெபாசிட்லேருந்து பணத்தை கழிச்சுக்கிட்டு மிச்சத்தை கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் கரெக்டாக 2 daysலேயே வந்துட்டீங்கன்னா அந்த 1000 rupees டெபாசிட்டை உங்கள் கையிலே கொடுத்துருவாங்க. அதுதான் இந்த டெபாசிட். இது நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணுங்க. டயரும் நல்லா தான் இருக்கு. ஒரு வழியா 350 rupeesக்கு ஒரு சூப்பரான பைக் எடுத்துக்கிட்டு நேராக போய் பெட்ரோல் போட போயிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் பெட்ரோல் தான் இருக்கும். பக்கத்தில் இருக்க பெட்ரோல் ஸ்டேஷன் வரை தான் போகும். கரெக்டாக நீங்கள் போய் பெட்ரோலை போட்டுக்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கணும். கிளம்பும் போது பார்த்து கிளம்புங்க. ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, சொல்கிறேன். கைஸ், நீங்கள் கோவாவில் புதுசாக வண்டி ஓட்டுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட லைசன்ஸ் இருக்குன்னா அது கூடவே சேர்த்து ஹெல்மெட் போட்டுக்கணும். இந்த பிரிட்ஜை நீங்கள் மறந்துடாதீங்க. ஏன்னா அந்த பிரிட்ஜில் மறந்து கூட நீங்கள் ஏறிடாதீங்க. இங்கே எந்த ஒரு சிம்பிளுமே இருக்காது. நிறைய போலீஸ் அங்கே தான் நின்றுட்டு இருப்பாங்க. உங்களுக்கு ஏறாதுன்னே சொல்ல மாட்டாங்க. பட் நீங்கள் ஏறிட்டீங்கன்னா கடைசி நேரத்தில் செம்மையான ஃபைன் கட்டணும். கிட்டத்தட்ட 4000 5000 உங்ககிட்ட வாங்குவாங்க. இதை வாங்குறதுக்கு எப்பயுமே ரெடியாகவே நிற்பாங்க. இது பயங்கரமான ஸ்கேமாகவே அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பிரிட்ஜில் மட்டும் நீங்கள் ஏறாதீங்க. கீழே இருக்கக்கூடிய பிரிட்ஜில் பார்த்து போங்க. அங்கே இருக்கவங்ககிட்ட கேளுங்க. பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட அவங்களே சொல்லுவாங்க அந்த பிரிட்ஜில் நீங்கள் 2 வீலரை கொண்டுட்டு போகக்கூடாது, 4 வீலருக்கு மட்டும்தான் சொல்லி. ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு கோவாவை ரைட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கோவாவுக்கு போகிறதா இருந்தால், ரெண்டல் பைக் எடுக்கிறதா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாவே ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போகிறதா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்குள்ள சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட் மீ. திஸ் இஸ் மனு விக்ரம். இன்னும் எக்கச்சக்கமான வீடியோஸ் எல்லாமே கோவாலேருந்து உங்களுக்காக கிளம்பி வந்துகிட்டே இருக்குது. ஸோ என்னோட சேனலை கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமைக்கிறங்க, உங்களுக்கு கரெக்டாக வந்துடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய். திஸ் இஸ் மனு விக்ரம்.